பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 52வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, மகனே மகளே, நான் உங்க முன்னாடி போறேன், உங்களுக்கான காரியங்களை உங்களுக்காக நான் வாய்க்க செய்ய போறேன், உங்க பாதி என்னை செவ்வையாக்க போறேன், நான் உங்களை காக்கிற தேவன் அவங்களோடு கூட இருக்கேன், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நீங்க ஓடி போகாதீங்க அப்படின்ட்டு. உங்க வாழ்க்கையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. சில பலவீனங்கள், சில வியாதிகள் வந்தா ஓடி போய் ஒளிஞ்சிக்காதீங்க, என்னை விட்டு நீங்க பின்மாற்றத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. உங்களுக்கு சில பலவீனங்கள், சில வியாதிகள் வந்தா ஏசப்பா எனக்கு சுகப்படுத்தவே மாட்டாருங்க, சில பிரச்சனை வந்தா ஏசப்பா என்ன மறந்துட்டாருங்கன்னு சொல்லி நம்ம குறை சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா ஏசப்பா நமக்கு என்ன செஞ்சாலும் நமக்கு நன்மைக்காக தாங்க செய்வாரு. ஏசப்பா ஏற்ற நேரத்துல நமக்கு என்ன செய்யணுமா நிச்சயமா அதை செய்வாருங்க. ஆபிரகாம் எதிர்பார்க்கல அவருக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. யோபு நினைக்கல இந்த வியாதில இருந்து நான் விடுதலை ஆக போறேன்ட்டு. ஆனா அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க, விசுவாசமா இருந்தாங்க. ஆண்டவர் எனக்காக செய்வாரார் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஏசப்பா மேல விசுவாசமா இருக்குங்க. ஏசப்பா மேல விசுவாசமா இருந்தனா அன்னைக்கு அந்த பெரும்போடுள்ள ஸ்திரீக்கு கிடைச்ச அற்புதம் போல நம்ம வாழ்க்கையில கூட அற்புதமான காரியங்கள் நிச்சயமா ஏசப்பா நமக்கு செய்வாருங்க. நமக்கு முன்னாடி ஆண்டவர் போறேன்னு நீங்க சொல்லி வாக்கு கொடுத்துறாரு. நிச்சயமா ஏசப்பா நம்ம முன்னாடி போவாரு, நம்ம காரியங்களை நமக்காக வாய்க்க செய்வாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.